திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை குறித்தான இந்த சந்திப்பாக இருக்கலாம் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, திருச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை வருகை தர உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இணைவாரா என்ற கேள்விக்கு தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் திட்டவட்டமான மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதால் மீண்டும் சர்ச்சையாகி இருக்கிறது. இதற்கு முன்பு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நடிகர் விஜய், தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்விக்கு எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார்கள் என்றும் அவரும் மலுப்பலாக கூறியிருக்கிறார். எல் முருகன், பியூஷ் கோயல் ஆகிய இருவரின் பேச்சால் தாவேகா மீண்டும் அங்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைவதற்கான அந்த ரகசிய பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் மேலும் வலுவடைந்திருக்கிறது. நேற்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை டீயும் காஃபியும் ஒரே கப்பில் கலக்க முடியாது என்று பதிலளித்த சூழ்நிலையில் இன்று அந்த சர்ச்சை மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வர உள்ள சூழ்நிலையில் வலுவடைந்திருக்கிறது. இது தவிர அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயலுடன் இப்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை சீட், இதே போல அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட உள்ளது மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்குள் வரக்கூடிய மற்ற கட்சிகளான அமமுக, இது தவிர மற்ற கட்சிகளும் புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவது, தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதா இல்லையா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய பியூஷ் கோயல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இது திருச்சி வரும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்த தொகுதி பங்கீடு பட்டியல் தொடர்பாக ஒரு உத்தேச பட்டியல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இடையேயான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இன்று முக்கியமான ஒரு முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.